ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். குழந்தைங்க கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் குழந்தைங்கனாலே அழகு தான். இருந்தாலும் அம்மாக்கெல்லாம் நம்ம குழந்தைங்க கலராக்கி பார்க்கணும் ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணேன். அதுக்கு சீரியஸாகவே சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு. அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எடுத்திருக்க பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் ரோஸ். இது ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். ஒரு 50 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிட்டேன். இதில் இருக்க காம்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம வெறும் இதழ் மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இதழ் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு கடாயில் நம்ம இந்த ரோஸ் இதழ்களெல்லாம் சேர்த்துக்கலாம், அரைச்சி வச்சதை. நல்லா இதை கொஞ்ச நேரம் கிளறி விடணும். இப்போ இது கூட நம்ம எண்ணெய் தான் ஆட் பண்ண போகிறோம். சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 1/4 லிட்டர் நான் இதுக்கு எடுத்துக்கிறேன். இந்த ரோஸ் கூட இந்த எண்ணெயை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரோஸும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணிக்கணும். இதை நம்ம அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா ரோஸ் அடி பிடிச்சிரும். இப்போ இது ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இதை மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா நம்ம இதை கொதிக்க விட்டுக்கலாம். சிம்லேயே போட்டுருங்க. ஆனால் அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ரோஸ் நல்லா அதில் செட் ஆகிருக்கும். ஆயிலில் சாரெல்லாம் இறங்கியிருக்கும். இப்போ இந்த ஆயிலை நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு கிளாத்தில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எண்ணெயே தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா எண்ணெய் கிடைக்கும். பாருங்கள், கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இந்த பதத்தில் வரும்போது நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஃபில்ட்ரு பண்ணி ஆறின பிறகு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரோஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் ஆகிருக்கும். இந்த இதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்க ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆயிலை. இப்போ இந்த ஆயிலை குழந்தைங்கள குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி நல்லா நம்ம மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு எப்படி ஆயில் மசாஜ் பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வீடியோ பாருங்கள். இப்போ நான் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. நீங்களும் உங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் கொடுத்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.